என்ன மாதிரி ஒரு மேட்ச்சு, மும்பை இப்படி ஆர்சிபி அப்படி, ஐயோ அப்படிங்கிற மாதிரி வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸஸை ரெண்டு டீமும் இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு பக்கம் ஆர்சிபி என்ன பால் போட்டாலும் நான் 6 அடிப்பேன் 4 அடிப்பேன், இன்னொரு பக்கம் அப்போ நாங்கள் மட்டும் என்ன சொம்பையான ஆர்சிபிக்கு போட்டியாக அதே மாதிரி எம்ஐ அடித்த பவர் பிளே அடி. 10 ஓவர் முடிவில் நான் இவ்வளோ தான் அடிச்சிருக்கேன், 10 ஓவர் முடிவில் நான் அதை விட கம்மியாக அடிச்சிருக்கேன். ஆனால் கடைசி 10 ஓவரில் நான் செம்மையாக அடிச்சிருக்கேன், நான் கடைசி 10 ஓவரில் ரொம்ப ரொம்ப செம்மையாக அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டியாக போன இந்த ஒரு மேட்ச் இந்த ஐபிஎல் 2025 தி பெஸ்ட் மேட்ச் ஸோ ஃபார்னு நம்ம தாராளமாக சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த தி பெஸ்ட் மேட்ச் ஸோ ஃபார் ஆஃப் ஐபிஎல் 2025 என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, பெஸ்ட் மூமெண்ட்ஸ் பார்த்துடலாம் வாங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மை பிடிச்சி ஹாய் ஃப்ரம் பாலா. பட் இஸ் முக்கியமான விஷயம் இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஆர்சிபி இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு இருக்க போக, வேணாண்டே அவசரப்படக்கூடாதா கப் அடிச்சுட்டு அப்புறம் பேசிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு பக்கம் கொஞ்சம் லைட்டாக அப்படியே செலிப்ரேஷன் மோடுக்கு அப்படின்னு போகும்போது அப்படின்னு கம்மியாயிருதுன்னு அவங்களால பார்க்க முடியுது. ஸோ அந்தளவுக்கு ஆர்சிபி இந்த வருஷம் அவ்வளோ பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதை விட முக்கியம், மும்பை இந்தியன்ஸ் கம்பேக்லேயே இப்போ இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் இந்த 4 மேட்ச் மாதிரியே முதல் 2 மேட்ச் பார்க்கும்போது ஆஹா என்னடா இது அப்படின்னு இருந்துச்சு. பட் இப்போ அதுக்கடுத்த ஒரு 2-3 மேட்ச் அவங்க விளையாடும்போது வந்துட்டாங்கடா இது தாண்டா பல்தான்ஸ் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி பல்தான்ஸோட கம்பேக் வெறித்தனமாக இருக்குது. ஸோ எம்ஐ பல்தான்ஸோட கம்பேக் ஒரு பக்கம், ஆர்சிபியோடைய கன்சிஸ்டன்சி இன்னொரு பக்கம். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்க போக தான் இந்த மேட்ச் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. நெவர் எவர் கிவ் அப் இந்த ஒரு இன்டென்ட்டை இன்றைக்கி அவங்க காட்டினாங்க. இந்த இன்டென்ட் அப்படின்ற வார்த்தை கடந்த ஒரு சில நாட்களில் ஐபிஎல்லில் முக்கியமாக பேசப்படக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது இல்லையா, அந்த இன்டென்ட்டை ஒரு சூப்பர்பான ஒரு சேஸில் இந்த பிளேயர்ஸ் காட்டினாங்க மும்பை இந்தியன்ஸில். முக்கியமாக நீங்கள் எடுத்து பாருங்கள், சூரியகுமார் யாதவோட அந்த ஒரு அடிக்க முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ண இன்னிங்ஸை தாண்டி மற்ற எல்லா பேட்ஸ்மேனுமே ரொம்ப கான்சிஸ்டண்ட்டாக அடி மேலே அடி அடித்தாங்க. வந்த ஃபஸ்ட்டு பால் 6-4 பறக்க விட்ட 2 முக்கியமான பேட்ஸ்மேன் இவங்க சேஸில் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாங்க. அது ஒன்று திலக் வர்மா, இன்னொன்று ஹார்திக் பாண்டியா. அதில் ஒருத்தர் போன மேட்ச் ரிட்டையர்ட் அவுட்னு வெளியே அனுப்பப்பட்டவர், இன்னொருத்தர் அனுப்பியவர். எஸ், கேப்டன் ஹார்திக் பாண்டியாவாக இருக்கட்டும் இல்லைனா திலக் வர்மாவாக இருக்கட்டும், 2 பேருமே இன்றைக்கி போட்டியாக அடித்து வந்து கொண்டு வச்சதான் அந்த பார்ட்னர்ஷிப் அவங்க மேட்ச்சுக்கு இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய அந்த சேஸுக்கு வந்து உதவியாக இருந்துச்சு. அந்த 2 பேருடைய அந்த பார்ட்னர்ஷிப்புங்கிறத தாண்டி அதுக்கப்புறம் அடித்து கொண்டு போகிறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த நமந்தீர் வரைக்கும் அவங்களுடைய இந்த பேட்டிங் டெப்த்தில் இன்னொரு பேட்ஸ்மேன் இருந்தால் கூட நல்லா இருந்திருக்குன்றதை லைட்டாக நமக்கு யோசிக்க வச்சுது மிச்சல் சாண்ட்னர் வரும்போது. பிகாஸ் இந்த மிச்சல் சாண்ட்னர் ஸ்லாட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஸ்லாட் அவங்களுக்கு பொலார்ட் இருந்த வரைக்கும், அந்த ஸ்லாட்டுக்காக டிம் டேவிட் அவங்க வச்சுருந்த வரைக்கும், என்னதான் இன்றைக்கி வில் ஜாக்ஸ் இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு ஓப்பனிங்கில் ரயன் ரிக்கல்டன் இருந்தாலும், அதாவது குவிண்டன் டி காக்கோடைய ஸ்லாட்டுக்கு வந்துட்டு ஒரு ரயன் ரிக்கல்டனோ இல்லை உள்ளுக்குள்ளே நடுவில் விளாட்ற ஒரு கேமரூன் க்ரீன் ஆர் டிம் டேவிட் ஸ்டைல் ஆஃப் பிளேயருக்காக உங்ககிட்ட கையில் வந்து ஒரு இவர் இருந்தாலும் வில் ஜாக்ஸ் இருந்தாலும், எண்டில் விளாடின பொலார்டோட அடிக்கு இன்றைக்கி வரைக்கும் அவங்களுக்கு ஆள் சரியாக செட் ஆகலைங்கிறது தான் உண்மை. ஒரு ஹார்திக் பாண்டியா முடிச்சு வைக்கிறதுக்கு இருக்கிறாரு, நமந்தீர் இருக்கிறாரு, பட் ஆனால் அதுக்கப்புறமா வரக்கூடிய அந்த மிச்சல் சாண்ட்னர் ஸ்லாட் இன்றைக்கி அவங்க மேட்சை மாற்றி விட்டுச்சு. இதுதான் நம்ம ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். மேட்ச்சில் முக்கியமான மூமெண்ட்ஸ்னு பார்க்கும்போது நம்ம அதை ஒத்துக்கணும். பிகாஸ் இந்த சேஸில் அவங்க இன்னும் கொஞ்சம் அந்த அடித்து லாஸ்ட் மினிட்டில் ஜெயிக்க முடியாமல் போனதுக்கு காரணம் மிச்சல் சாண்ட்னர் ஒரு 6 போட்டார் வந்த ஃபஸ்ட் பால், பட் அடுத்த பால் கனெக்ட் பண்ண முடியாமல் அவுட் ஆகிட்டார் அவர். அதுக்கப்புறம் திரும்ப தீபக் சார் அவுட் ஆனது, ட்ரெண்ட் போல்ட் அவுட் ஆனதுன்னு அப்படியே அந்த மேட்ச் அவங்களுக்கு போயிடுச்சு. ஆனால் அந்த லாஸ்ட் ஓவர் அடிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போனது தான் நம்ம ஒத்துக்க வேண்டிய ஒரு உண்மை மும்பை இந்தியன்ஸ் சைடில். பட் இதே இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேட்சோட மிக முக்கியமான மூமெண்ட் என்ன அப்படின்னா, ஃபில் சால்ட் அவர்கள் ஒரு பவுண்டரியை போடுறாரு, உடனடியாக அடுத்த பால் அவர் அவுட். ரோஹித் சர்மா ஒரு பவுண்டரி போடுறாரு, அடுத்த பால் அவர் அவுட். 2 பேருமே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் கிட்ட தான் அவுட் ஆனாங்க. இங்கே யஷ் தயால் வந்து ரோஹித் சர்மா அவுட் ஆக்குனாரு, அந்த பக்கம் நம்ம ட்ரெண்ட் போல்ட்டு இவர் அவுட் ஆக்குறாரு, அந்த ஃபில் சால்ட் அவுட் ஆக்குறாரு. ஸோ இது வந்து ரொம்ப கோஇன்சிடென்ஸாக இருந்தாலுமே கூட ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துச்சு. பட் எல்லா இடத்துலையுமே எவ்வளோ ஆப்போசிட் டீம் பிரேக்ஸ் பவுலிங்கில் போட்டுகிட்டே இருந்தாலும் அதை கடந்து அடிச்சுக்கிட்டே இருந்தது இந்த 2 டீமுடைய மிக முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஆர்சிபியோடைய பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய முக்கியமான விஷயம் எங்கே அப்படின்னா, விராட் கோலியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பேட்டிங் தான். அவருக்கு வந்துட்டு காம்பினேஷனாக இன்றைக்கி வந்து தேவ்தத் படிக்கல் கூட சேர்த்து வெறித்தனமாக வச்சு அடித்தது, அவர் போனதுக்கப்புறமா வந்துட்டு ஜிதேஷ் சர்மா அடித்ததுன்னு சொல்லி அவங்களுடைய பேட்டிங் இன்றைக்கி வந்து நிற்காமல் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. லியம் லிவிங்ஸ்டன் ஒருத்தர் மட்டும்தான் இன்றைக்கி அவங்கள்ட்ட ஃபெயிலியர்.
அந்த ஃபெயிலியரை தாண்டி அவங்களுடைய மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் மிடில் ஆர்டர் ஃபெயிலியர்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அடியை போட்டு விட்டாங்க. நடுவில் கேப்டன்ஸு ரஜத் பட்டிதர் அவர்கள் சும்மா கொளுத்தி போடு பட்டாசு மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர் வேறு. ஸோ இந்த பேட்டிங்க்கு ஈக்குவலாக இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு டீம் பேட்டிங் சூரியகுமார் யாதவை தவிர்த்து எல்லாருமே திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, நமந்திர்னு போட்டு உரின்னு உரிச்சது இருக்கட்டும். கண்டிப்பாக இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மேட்ச்சுங்க. விடாமுயற்சி விடாமுயற்சி விடாமுயற்சி, அதுதான் எம்ஐ கிட்ட நம்ம பார்த்தது. இந்த இன்டென்ட் இதைத்தான் நிறைய டீமுடைய சேஸில் எதிர்பார்க்குறாங்க அவங்களுடைய ரசிகர்கள் இல்லையா. அந்த இன்டென்ட் வேணும் அப்படின்னு, அந்த இன்டென்ட்டை நீங்கள் நம்ம மும்பை இந்தியன்ஸ் கிட்டேருந்து பார்த்து கற்றுக்க முடிஞ்சுது. ஸோ இந்த விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்தாலும் அந்த விஸ்வரூப வெற்றியாக ஏன் போகலைங்கிறத பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான பதில் நம்ம ஏற்கனவே சொன்ன கைரான் போலாலுடைய ஸ்லாட்டு. ஓவர்ஸ் டெத் ஓவர்ஸாக போடுறதுக்கு நம்ம ஆர்சிபி கிட்ட ஹேசல்வுட் மாதிரியும் புவனேஸ்வர் குமார் மாதிரியும் ஒருத்தவங்க இல்லாமல் போயிருந்தா இந்த மேட்ச்சை ஆர்சிபி தோற்றுருந்துருப்பாங்க, நிச்சயம் தோற்றுருந்துருப்பாங்க. இதுதான் இதுக்கு முன்னாடி வருஷங்களுக்கும் இந்த வருஷத்துக்கும் இருக்கிற ஆர்சிபிக்கான வித்தியாசம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு லாஸ்ட் 19th and 20th ஓவரில் வாரி வழங்கக்கூடிய வள்ளல்கள் இருந்தாங்க. ஒரு யஷ் தயால் இப்போ நல்ல ரிஃபைன்டு பவுலராக இருக்கிறதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார், ஒரு ஹர்ஷல் பட்டேல் என்ன பண்ணிட்டு இருந்தார், முகமது சிராஜ் என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறது இவங்களுடைய வரலாறு பேசும். ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான், இதுக்கப்புறம் ஒருத்தன் தோக்க முடியுமாடா அப்படின்னு பார்க்குற எல்லா இடத்துலையுமே அதுக்கப்புறம் தோல்வி தான் பாஸ் அப்படின்ற மாதிரி ஆர்சிபி அணி சந்தித்த தோல்விகள் அப்படிங்கிறது பல அவங்களுடைய பவுலிங்கால் மட்டுமே. அப்படிப்பட்ட வெற்றிகள் இன்னைக்கு கிடச்சிருக்கு அவங்களுக்கு, அந்த தோல்விகள் எல்லாம் மாறி இருக்கு அப்படிங்கிறதுக்கு காரணம் அந்த பெஸ்ட் ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் பவுலர்ஸ் ஜாஷ் ஹேசல்வுட் அண்ட் புவனேஸ்வர் குமார் கம்ப்ளீட்டாக அந்த கிரெடிட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்சாக இருந்துச்சு. ரெண்டு சைட்லேயும் போட்டியாக விளாடினாங்க, ரெண்டு சைட்லேயும் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்தாங்க. பட் ஆர்சிபி அட் த அப்பர் எண்ட் பிகாஸ் உங்ககிட்ட அந்த ஃபினிஷர் ஒருத்தர் முடிச்சு வைக்க இல்லை. நமந்தீர் இருந்தும் அவருக்கு ஸ்ட்ரைக் கிடைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். முன்னாடிலாம் அந்த ஹாஃப் கிரவுண்டு கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பேட்ஸ்மேன் அந்த பக்கம் போயிடலாம். இன்றைக்கி அந்த ரூல் கிடையாது இல்லையா. அதனால தான் மிச்சல் சாண்டனர் அவுட் ஆகியுமே அந்த நேரத்தில் என்ன தான் அவங்க ரெண்டு பேரும் ஒரு மேலே பறந்த பாலுக்கு நினச்சிருந்தா ஹாஃப் கிரவுண்டு தாண்டி இருக்கலாம், நமந்தீர் ஸ்ட்ரைக்கு போயிருந்துருக்கலாம் அப்படின்னு இருந்தாலும் அது நடக்காமல் போச்சு. அதே தான் தீபக் சஹாரும் தூக்கி அடித்தார், நினச்சிருந்தா நமந்தீர் இந்த பக்கம் வந்துருந்துருக்கலாம், வந்து அவர் அடுத்த புது பேட்ஸ்மேனுக்கு பதிலாக அவரை நான் ஸ்ட்ரைக்கர் ரெண்டில் போட்டு இவர் ஸ்ட்ரைக்கர் ரெண்டு விளையாடி இருந்திருக்கலாம். ஸோ இந்த புது ரூல் முக்கியமாக இந்த கேமில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒத்துக்கிறீங்களா நீங்கள்? பழைய ரூல் படி இருந்திருந்தால் நமந்தீர் ஈஸியாக ஃபஸ்ட்டு பால் 6 அடித்த நம்மளுடைய மிச்சல் சாண்டனர் செகண்ட் பால் அவுட் ஆன உடனே தாராளமாக இந்த பக்கம் வந்திருப்பார். மிச்சம் இருந்த 4 பாலை ஃபேஸ் பண்ணி அதில் அசால்ட்டாக 2-3 6 போட்டு ஜெயிச்சு கொடுத்துருப்பார். ஒத்துக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரை விடைபெறுது உங்கள் பாலம். ஓகே பாய்.